இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆட்டோவில் வந்து பேட்ரி வந்து வோல்டேஜ் சரியாக இருக்கா, அதாவது பேட்டரிக்கு ஒரு சார்ஜிங் வோல்டேஜ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சிம்பிளான மெத்தடில் பார்த்துக்கலாம். பேட்டரி வந்து சார்ஜ் ஏறுதா இல்லைனா சார்ஜ் ஏறலையா, ரெக்டிஃபையர்லேருந்து கரண்ட் வோல்டேஜ் வருதா இல்லைன்னு நம்ம ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இதை மல்டிமீட்டர்னு சொல்லுவாங்க. போன வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம், பழைய வீடியோலேயே. பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்து நார்மலாக பேட்டரி வோல்டேஜ் நான் செக் பண்ணுற பார்த்துக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், பேட்டரி வோல்டேஜ் வந்து 12.31. ஒரு நிமிஷம் லூஸ் கனெக்ஷனாக இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும் 12.31 வருதா. இப்போ நான் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்னு. வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போனால் இப்போ ஒரு 14-15 வந்துச்சுன்னு வைங்களேன், ரெக்டிஃபையர்லேருந்து வந்து பேட்டரிக்கு சார்ஜ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்படி இந்த வோல்டேஜ்லேருந்து எந்த வேரியேஷனும் இல்லைன்னா நம்ம பேட்டரி ஓகே, ரெக்டிஃபையர் தான் ப்ராப்ளம்ன்றது ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். அது எப்படின்னு காட்டுறேன். இப்போ நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளோட வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. அதாவது 14 இந்த டைம் வரும்போது நின்றோம், அந்தமாரி ரேஞ்சில் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேட்டரி வந்து சார்ஜ் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 14 அந்தமாரி நிற்குதா. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பேட்டரி சார்ஜ் ஆகுதுன்னு அர்த்தம். இப்படி தான் நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். அதுமாரி பார்த்திங்கன்னா ஃபுல் ரேஸ் பண்ணாலுமே உங்களுக்கு அதே வோல்டேஜ் தான் இருக்கணும். பார்த்திங்கன்னா ரேஸ் பண்ணுறேன், பார்த்துங்க. ரேஸ் பண்ணாலுமே அதே வோல்டேஜ்லேயே நிற்குதா. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பேட்டரி வந்து சார்ஜும் ஆகுது. பாருங்க, ஆஃப் பண்ணிக்கிறேன். பேட்டரியும் சார்ஜ் ஆகுது, எந்த பிரச்சனையும் இல்லை, பேட்டரியும் கரெக்டாக இருக்குது. இப்படி தான் பார்த்திங்கன்னா செக் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.